பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, இனி நீ அலைந்து திரிவதில்லை. ஆமீன். இதற்காக, இந்த வார்த்தைக்காக உங்களுக்காக கர்த்தர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? உங்கள் மேலே இருக்கிற உங்களை சிறுமைப்படுத்தினவனுடைய நுகங்களை எல்லாம் முறித்து உங்களுடைய கட்டுகளை அறுப்பார். இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு தான் பேசுகிறாரு, என்கிட்ட தான் பேசுகிறாருன்னு எடுத்துக்கொள்கிறவங்கள கர்த்தர் இன்னைக்கு பிளஸ் பண்ணுறாரு. இது உங்களுடைய சாட்சியாய் மாறும். உங்கள் கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரம் நீக்கப்படுகிறது, நுகம் முறிக்கப்படுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது. கர்த்தர் ஏற்கனவே ஏற்படுத்தின ஸ்தானத்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்த போகிறாரு. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் உண்டாக போகிறது. அது கொஞ்ச காலம் மட்டும் இருந்துட்டு அப்படியே ஓடி போகிற அனுபவமே கிடையாது. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தராகிய கர்த்தர் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். இனி நீங்கள் அலைஞ்சு தெரிய மாட்டீங்க. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணுறாரு. இதுவரைப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நன்மையை கட்டளையிடுவார். இது நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய காலம். அதனால சோர்ந்து போய் உட்காராதீங்க, எழும்புங்க. எழுந்து போய் அதை சுதந்திரிக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் கையாளுங்க. விசுவாசிங்க, விசுவாசத்தோடு வார்த்தையை அறிக்கையிடுங்க. ஆமீன். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இன்று நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காகவும் எங்கள் துக்கத்தை எல்லாம் மாற்றி சந்தோஷத்தை கட்டளையிட போவதற்காகவும் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.